ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, அவங்க இன்னைக்கு என்ன வீடியோ நான் பார்த்தேன். டைம் அடிச்சு சர்ச்சு கிளம்பிட்டியா? காணிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன், நான் தான் காமிக்கிறேன். பாருங்கண்ணா, நானும் எடுத்துக்கிட்டேன். அப்படியா ஜெட்சி? இங்க பாருண்ணா, நானும் எடுத்துக்கிட்டேன். இங்க பார்த்தியா, இதுல 5000 இருக்கு. ஏசப்பா எப்படியும் என் காணிக்கையெல்லாம் இருக்கப்பறம் இதில் பார்த்தாலே தெரியுது ஒரு 500 ரூபா 100 ரூபா தான் இருக்கும்னு. ஜெட்சி, காணிக்கை எவ்வளோ கொடுக்குறோன்றது இல்லை ஜெட்சி, எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத தான் ஏசப்பா பார்ப்பாங்க. அந்த காணிக்கையை தான் ஏசப்பா அங்கீகரிப்பாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெட்சி, எவ்வளோ காணிக்கை கொடுக்குறோன்றது இல்லை, எப்படி காணிக்கை கொடுக்குறோன்றது தான் முக்கியம். அதை பற்றி தான் இப்போ நான் உனக்கு 3 விஷயம் சொல்லித்தர போகிறேன். சீக்கிரமாக சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ள அந்த 3 விஷயம் என்னென்னு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓவர் 2 3 திங்ஸ். காணிக்கை கொடுக்கணும்னு கூட இருக்கானா? ஆமாம் ஜெட்சி, அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உனக்கு 3 விஷயம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, பைபிளில் காயின் ஆபேல் அங்கிள் இருந்தாங்கல்ல, அண்ணனுங்க, அவங்களும் 2 பேருமே காணிக்கை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஏசப்பா ஆபேல் அண்ணனோட காணிக்கையை தான் அங்கீகரிச்சாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க 2 பேருமே தானே காணிக்கை எடுத்துகிட்டு போனாங்க. ஏசப்பா அந்த அண்ணா ஆபேல் அண்ணா காணிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஜெட்சி, ஏன்னா ஆபேல் அண்ணன் முதன்மையானதையும் தலை சிறந்ததையும் கொடுத்தாங்க ஜெட்சி. அதனால ஏசப்பா அதை ஏற்றுக்கொண்டாங்க. நம்மளும் எப்பவுமே முதன்மையானது மாதிரியும் தலை சிறந்ததையும் கொடுக்கணும் ஜெட்சி. அது மட்டும் இல்லை, பைபிள்லேயே வசனம் இருக்கு. ஆதியாகமம் 4:4 கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார்னு இருக்கு. அதனால நம்ம முதன்மையானதையும் தலை சிறந்ததையும் ஏசப்பாவுக்காக கொடுக்கணும் ஜெட்சி. ஃபர்ஸ்ட் எப்படி காணிக்கை கொடுக்கணும்? முதன்மையா கொடுக்கணும். கரெக்ட் ஜெட்சி. செகண்ட் வந்துட்டு விதவை தாய். இதை வந்துட்டு முழு மனதோட கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த விதவை தாய் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட 2 காசு மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அந்த 2 காசையும் முழு மனதோட ஏசப்பாவுக்கு கொடுத்தாங்க. பைபிள்ல கூட லூக்கா 23:3 ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, இந்த விதவை தாய் தான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக கொடுத்தாங்கன்னு. பாரு, அவங்க வந்துட்டு முழு மனதோட அந்த 2 காசு கொடுத்தாலும் முழு மனதோட கொடுத்ததுனால ஏசப்பா அவங்க காணிக்கையை அங்கீகரிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்ததே அந்த 2 காசு தான் ஜெட்சி. அதை கொடுத்துட்டு அவங்களால எப்படி சாப்பிட முடியும்? ஆனால் அவங்களாம் அது யோசிக்காம ஏசப்பாவுக்கு முழு மனதோட தன்னுடைய 2 காசையும் கொடுத்தாங்க ஜெட்சி. அதே போலதான் நம்மளும் முழு மனதோட கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம எப்படி கொடுக்கணும்? தேர்ட் என்னன்னா, நம்ம வந்துட்டு உற்சாகமாய் கொடுக்கணும் ஜெட்சி. ஏசப்பா பைபிள்ல வசனம் சொல்லியிருக்கிறாங்க, 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்னு இருக்கு ஜெட்சி. நம்ம வந்துட்டு அவங்க காணிக்க போடலைன்னா தப்பா நினைச்சுப்பாங்க, நம்ம அதுக்காகவே காணிக்க போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிக்க கூடாது. நம்ம வந்துட்டு உற்சாகமா காணிக்கையை கொடுக்கணும். ஏசப்பா நம்ம கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்கல்ல, ஸோ நம்ம வந்துட்டு உற்சாகமா கொடுக்கும் போது ஏசப்பா அந்த காணிக்கையை அங்கீகரிப்பாங்க. ஓகேவா? ஆமா ஜெட்சி. அந்த 3 காரியம் என்ன? கொடுக்கணும்னா முழு மனதோடு கொடுக்கணும்னா உற்சாகமாய் கொடுக்கணும்னா. கரெக்ட் ஜெட்சி. நான் கூட நான் நிறைய காசு கொடுத்தாதான் ஏசப்பா அதை வாங்கிப்பாங்க அங்கீகரிப்பாங்கன்னு நினைச்சேன். 3 காரியத்தை வச்சு நான் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஜெட்சி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கத்துக்கிட்டீங்களா? முதன்மையானதை கொடுக்கணும், முழு மனதோட கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்மளும் வந்துட்டு காணிக்கை கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாது. நம்ம காணிக்கை போடலன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா யோசிக்கக்கூடாது. நம்ம கொடுக்கறத உற்சாகமாக ஏசப்பாவுக்காக கொடுக்கும் போது ஏசப்பா நம்மளோட காணிக்கையை அங்கீகரிப்பாங்க, நம்மளோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் எப்படி காணிக்கை கொடுக்கணும்னு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் காணிக்கையோடு நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க செய்கிற கையின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். அன்டில் தென், நான் உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹேவ் a nice day.